யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். பின்பதாக 20வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிப்போமாக. படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே, எப்படி ஆரவாரம்னு சொல்லல, எப்படி இருக்கு, மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து 20வது வசனத்தை ஒருமித்து நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் படிப்போம். யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடனே முழங்கையில் அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். நீங்க நல்லா பிடிச்சுங்க. இவர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். எங்க உள்ளே பிரவேசிக்கிறார்கள்? வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு உள்ளே பிரவேசித்த உடனே இவர்களுக்கு 3 தடைகள் இருக்கிறது. எத்தனை தடவை இருக்கு? 3 தடைகள். அது நான் உங்களுக்கு போன வாரமே பேசினேன். அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பேசுகிறேன். முதலாவது ஒரு தடை உங்களுக்கு முன்பதாக இருந்துச்சு. அது என்னன்னா யோர்தான். மொத்தமாக சொல்லுங்கள், என்ன நதி? யோர்தான் நதி. முதலாவது தடை எந்த எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது தடை எந்த நதி? யோர்தான் நதி. அது என்னன்னா இயற்கையான தடை. இயற்கையான தடை. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் இயற்கையே எப்படி அவருக்கு தடையாக இருக்கிறது. இயற்கையே தடையாய் காணப்படுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும் எப்படி இயற்கை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய தேவ ஜனங்களுக்கு தடையாய் வருகிறது என்று நான் படிக்க முடியும். இயற்கை முதலாவது என்ன தடை? இயற்கை. 2வது ஒரு தடை வந்துட்டான். எங்கே போன வாரம் படித்தோம். என்னதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இதை ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு. 2வது ஒரு தடை எங்கன்னா உன் சரீரத்தில் இருக்கிற தடை. எழுதிங்க பார்க்கலாம். சரீரத்தில் இருக்கிற தடை. சரீரத்தில் இருக்கிற தடை. முதலாவது என்ன தடை? இயற்கையான. சத்தமாக சொல்லுங்க. இயற்கையான தடை. 2வது சரீரத்தில் இருக்கிற ஒரு தடை. 3வது ஒரு தடை இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. முதலாவது எந்த தடை சொன்னேன்? இயற்கை. 2வது சரீரம். 3வது ஒரு தடை இருக்கு. இது என்ன தடை தெரியுமா? இது மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தடைகள். கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரால் உண்டாக்கப்பட்ட தடைகள்? மனுஷன். இந்த எரியோ கோட்டை இருக்குது. இந்த எரியோ கோட்டை எப்படி வந்துச்சு? தானா வந்துச்சா? சொல்லுங்க. மனுஷனால வரப்பட்ட தடை. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லாதபடிக்கு மனுஷன் நமக்கு சில தடைகளை நமக்கு போடுகிறார்கள். இன்னொன்று சொல்ல போனேன்னா மனுஷர்கள் நமக்கு எதிர்த்து வருகிறார்கள். மனுஷனுடைய சூழ்ச்சிகள் நமக்கு எதிர்த்து வந்து நிற்கிறது. அதுதான் சில வேளை நம்ம கண்ணில் தெரியுது, சில வேளை நம்ம கண்ணில் தெரியல. கண்ணில் தெரியுது, சில வேளை நம்ம கண்ணில் தெரியல. இன்றைக்கி காலையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நான் உங்களுக்கு சில முக்கியமான காரியங்கள் சொல்லுகிறேன். மனுஷன் கொண்டு வருகிற தடைகள் மனுஷன் நமக்கு எதிரியாய் வருகிறது. அப்போ நீ அதை எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி நம்ம சந்திக்கணும்? வேதம் சொல்லுகிறது. என் யார் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுங்கள். இன்னைக்கு காலையில் கூட தமிழ் அவர் சொல்லுகிறார். சொன்னார், எனது வலது பட்சத்தில் 1000 பேர், இடது பட்சத்தில்
10,000 பேரும் எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை. சார் கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தடை யாரால வந்து சொல்லுகிறார்? அப்போ வந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் வலது பட்சத்தில் 1000 பேர் எனக்கு வர்றாங்க, எதிர்த்து வர்றாங்க. இடது பட்சத்தில் 10,000 பேர் எனக்கு எதிர்த்து வராங்க, ஆனாலும் நான் பயப்பட போகிறதில்லை. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தாவீது வாழ்க்கையில் 5 பேர் அவனுக்கு எதிர்த்து வந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து வருவாங்க. 5 விதமான ஆட்கள் அவனுக்கு எதிர்த்து வந்தார்கள். நம்பர் 1, வேதம் சொல்கிறது 8 அடி உயரமுள்ள ஒரு கோலியாத் எதிர்த்து வந்தான். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், யார் வந்தா? கோலியாத் எதிர்த்து வந்தான். 8 அடி உயரமுள்ள ஒரு கோலியாத். இது யாரால் அனுப்பப்பட்டதுன்னா எதிரியால் அனுப்பப்பட்டவன், வெளியே இருந்து வந்தவன். சுத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், சுத்தமாக சொல்லுங்க. வெளியே இருந்து வந்தவன் யார்? இது கோலியாத். வெளியே இருந்து வந்தவன் கோலியாத். 2வது ஒரு எதிரி இருந்தான். யார் தெரியுமா அவனுக்கு? தனக்கு மேல அதிகாரத்தில் இருந்த சவுல். தனக்கு மேல அதிகாரத்தில் இருந்த, உங்களுக்கு எத்தனை பேர் எல்லாரும் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கல்ல, உங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்கல்ல, கவனமாக இருங்க. ஐயோ உங்களை மாதிரி ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க யாருமே இல்லை அப்படிலாம் சொன்னாங்கன்னா, சே அப்ரிசியேஷன் மெயில் எனக்கு வந்துருச்சு, சே எனக்கு வந்து எங்கேயோ என்ன வைக்கிறாங்க, கவனமாக இரு, எங்கேயோ வைக்கிறாங்க, எல்லாம் போட்டுட்டு கட்சியில் ஐம் வெரி சாரி, உங்களுக்கு வேண்டிய இது எங்களுக்கு இந்த வருஷம் தர முடியல, ஆனால் நாங்கள் எப்போ தருவோம், சீக்கிரத்தில் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீக்கிரம் என்பது சில வருடங்களாக எடுக்கும். 2வது சவுல். யாரு? சவுல் இவனுக்கு எதிர்த்து வந்தான். எத்தனை முறை சவுல் வந்து தாவீதை கொலை பண்ண வந்தான் தெரியுமா? 7 முறை. அதே தாவீதுக்கு சவுலை கொலை பண்ணுவதற்கும் நேரம் கிடச்சிச்சு, வழி கிடச்சிச்சு, சூழ்நிலை கிடச்சிச்சு. ஆனால் தாவீது அவனை கொண்டு உடனே என்னவாயிருக்கலாம், ஆனால் செய்யாமல் அவன் அபிஷேகம் பெற்றவன், அவன் மேலே என் கை படக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக இருந்தான். 2வது உங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்த்து வருவார்கள். 3வது இதே தாவீதுக்கு அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் அப்சலோம். அழகாக இருந்தான். அவனுடைய அழகே அவனுடைய முடி, எல்லாரிடமும் பட்சபாதமாக பேசுகிறவன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பையன், பைபிளில் இருக்க ஹேண்ட்ஸம்னு இருக்கு. ஆனால் தான் சொந்த பையனே தாவீதுக்கு எதிராய் வந்து நிற்கிறான். 3வது தாவீதுக்கு ஏற்ற வந்தது யார் தெரியுங்கள? வெளியே இருக்கிற ஆள் இல்லை, யாரு? சொந்த சொந்த குடும்பத்தார். சொந்த குடும்பத்தார், சொந்த குடும்பத்தார் எதிர்த்து வந்தாங்க. உங்கள் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன், யாராவது ஒரு ஆள் வந்து நிற்பாங்க, சக்குன்னு ஒரு செக்கு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் உட்காருப்போ, போய் உட்காருப்போ. நான் ரொம்ப அடிக்கலை, இன்றைக்கி பிரசங்க தாவீது இல்லை, யோசுவா, அதனால் நான் டச் பண்ணிட்டு தான் போகிறேன். 4வது இவன் வாழ்க்கையில் ஒரு ஆள் எதிர்த்தியாக இருந்தாங்க. யார் தெரியுமா? யோவாபுன்னு ஒரு ஆள் இருந்தார். ரொம்ப அதிகமாக நம்பின ஒரு ஆள். அவன் தான் படை தளபதியாக இருந்தான். நீங்கள் யார் அதிகமாக நம்புறீங்க? நம்பிடாத. திரும்ப சொல்கிறேன், என்ன பண்ணிடாத? திரும்ப சொல்கிறேன், பெத்த பிள்ளையும் நம்பிடாத, நம்பிடாத. கட்டின புருஷனையும் ரொம்ப நம்பிடாத, கட்டின மனைவியும் நம்பிடாத. பைபிளில் போட்டிருக்க சிலர் குதிரைகளை, ரதங்களையும் குதிரைகளையும், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் யாரை நம்பி இருக்கிறோம்? நாங்கள் கர்த்தரை. அதுக்குன்னு சொல்லிட்டு போயா பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படிலாம் நின்றான். உறவுகள் நமக்கு மிக முக்கியமானது, கர்த்தர் கொடுத்துருக்கிறவர். ஆனால் உறவுகளிலே உச்சிதமான உறவு ஆண்டவரோடு இருக்கிற உறவு. உங்கள் வாயில் ஒவ்வொரு நாள் அதிகமாக வர வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? அதிகமாக வர வார்த்தை என்ன வார்த்தை? அத்தான், என்னங்க, இல்லை மனைவி பேர், இல்லைன்னா பொண்ணு பேர், பையன் பேர், ஷாம், ஷாரன், ஸ்டீஃபன். உங்களை பார்த்தா அந்த பேர் நல்ல சொல்லலை. உங்கள் வாயில் வருது, பிள்ளைங்கள், குறிப்பாக பெற்றோர் சொல்கிற உங்கள் பிள்ளைங்க பேர் வாருது, நல்ல சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. அதை விட அதிகமாக வர வேண்டியது எது? சத்தமாக சொல்லுங்கள், இயேசுவின் பெயர் வரணும். எல்லா நாமங்களிலும்
மேலான நாம். அதனால தான் காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம், அதனால தான் சொல்லுகிறார். நீங்கள் நல்லா பாருங்களேன், மற்ற பைபிளில் ஃபஸ்ட்டு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதே என்னென்னா இயேசுவின் நாமத்தை மேன்மைப்படுத்த தான் முதல்ல அவருடைய சந்ததியை எழுதியிருக்கிறது. யாரையும் நம்பிடாதீங்க. 4வது யோவாப் என்கிற ஒரு மனுஷனை நம்பினான். ஆனால் யோவாப் கடைசி நேரத்தில் எந்த தாவீது உதவி செய்தானோ அவனுக்கு எதிராய் வந்து நின்றார்கள். என் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். 5வது ஒரு ஆள், ஒரு கூட்டம் இருந்துச்சான், அதுதான் பைபிளில் பிறகு பெலிஸ்தியர்கள். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 5 பேர் எதிர்த்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. யாரை? தாவீது. வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு இருந்தாங்க. இப்பொழுது இந்த யோசுவாவுக்கு முன்பதாக என்ன காணப்படுகிறது? எரிகோ கோட்டை இருக்கிறது. எரிகோவில் ஒரு சில காரியங்கள் இருக்கு. 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அடைக்கப்பட்டிருந்தது. எழுதிங்க. 1வது அடைக்கப்பட்ட காரியங்கள். எரிகோன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னது? அடைக்கப்பட்டுருச்சு. அடுத்த வார்த்தை இது மாத்திரம் இல்லை, இப்பதான் முக்கியமானது. அடைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கீங்களோ தெரியல. பாஸ்டர், முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. வெளியே போகவும் முடியல, உள்ளே வரவும் முடியல. என்ன பிரச்சனை தெரியல. டாக்டர் சொல்றாங்க எல்லாம் ஹெல்த் செக்கப் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் உடம்பு சரியில்லை. நல்லா தான் படிக்கிறேன், ஆனா மார்க் வர முடியல. பாஸ்டர் நல்லா தான் வேலை செய்கிறேன், ஆனா அந்த வேலையில் ஒரு பெரிய நன்மை இல்லை. உள்ளே வெளியே போகவும் இல்லை, உள்ளே வரவும் இல்லை. 2வது இந்த எரிகோல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அது என்னதுன்னா ஒரு ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை. 3வது ஒன்று இருந்துச்சு அங்க. என்னன்னா அங்க ஒரு மதில் இருந்துச்சு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மதில் இருந்துச்சு. அது என்ன மதில்னா எரிகோ. சுத்தமா எரிகோ மதில். சத்தமா சொல்லுங்க, என்ன மதில்? எரிகோ மதில்னு இருக்கு. யோசுவா 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிக்கும்படி கேளுகிறேன். 12, 13, 14, 15. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா, நல்லா படிச்சீங்க 13ஆம் வசனத்தை. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை நீ கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரிகோ கோட்டையை அவர்கள் சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது யோசுவா வாழ்க்கையில். என்ன நடக்குது? திடீரென்று 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, திடீரென்று ஒரு ஆள் வந்து நிற்கிறார். இந்த ஆளை யோசுவா முன்ன பின்ன என்னது பார்த்ததில் மேலே அந்த 13ஆம் வசனத்தை போடும்படி கேட்குறேன். முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. யார? இந்த ஆளை. ஆனால் இந்த ஆள் எப்படி நிற்கிறார்? கையில் என்ன வச்சிருக்கிறாரு? பட்டயம். உருவின பட்டயம். சுத்தமாக சொல்லுங்க. உருவின பட்டயம். ஒரு கையில் ஒரு பட்டயத்தோடு நிற்கிறார்.
யோசுவா பார்த்த உடனே இப்படி இந்த ஆஹா ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரு, ஆனால் நல்லா தெரியுது இவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. உடனே அவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் எங்களை சேர்ந்தவரா? எங்கள் சத்துருக்களை. என்ன கையில் என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்து நின்னாருன்னு வச்சுங்க, முதல்ல உன்னை காலி பண்ணுவாரா ஒரு சத்துருவை காலி பண்ணுவாரான்னு தெரியாது. வாழ்க்கை அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமுள்ளதான் இருக்கணும். சொல்லுகிறார், நீர் எங்களை சேர்ந்தவரா அல்லது எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரான்னு கேட்குறார். உடனே அவர் சொல்லுகிறாரு, நான் உங்களை சேர்ந்தவர்னு சொல்லும் பொழுது அந்த 15வது வசனம் ஒன்று சொல்கிறது, நல்லா படிங்க பார்க்கலாம். அதில் முதல் வார்த்தை எழுதுகிறது, சேனைகளின் அதிபதியாகிய. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் தெரியுது வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? ஒரு மனுஷன் அல்ல, அவர் யார்? சேனைகளின். முதலாவது எழுதிக்குங்க, உங்கள் யுத்தத்தை நீங்கள் இப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் சந்திக்கணும்னா முதலாவது எழுதிக்கங்க, தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு நீங்கள் ஒரு சந்திப்பு இருக்க வேண்டும். பர்சனல் என்கவுண்டர் வித் காட். நான் சொல்றது தனித்துவமாய் தனிப்பட்ட விதத்தில் தேவனோட ஒரு சந்திப்பு இருக்கணும். கூட்டமாக நான் சொல்லலை, எப்படி சொல்லுங்க? தனிப்பட்ட சொல்லுங்க பார்க்கலாம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவனை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வசனம், இந்த வார்த்தை யார்கிட்ட பாருதுன்னா, ஜனங்கள், இந்த சேனைகளின் அதிபதி வந்து ஜனங்கிட்ட பேசுறது யார்கிட்ட தான் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. யோசுவா கிட்ட மட்டும் தான் பேசுகிறார், தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலுமே சரி, ரொம்ப முக்கியமானது தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஒரு சந்திப்பு. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறாருன்னு சொல்றாரா, என் மேல் இருக்கிறாருன்னு சொல்றாரா? சொல்லுங்க. என் மேல் இருக்கிறார். அவர் என் மேல் இருக்கிறார். உங்க பையன், உங்க பொண்ணு, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்க கண்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு சவால் இருக்கு. முதலாவது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனோடு ஒரு தனித்துவமான ஒரு 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 சந்திப்பு உங்களுக்கு தேவை. யாக்கோபு தன்னோட பிரயாணத்தில் போகிறான், ஏசாவை சந்திக்க போகிறான். தெரியும் என் வாழ்க்கை நீ என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த ராத்திரி யாப்போக்கு நதி கரையிலே யாக்கோபு அவன் தனித்து தேவனோடு அவன் போராடினான், சந்திக்கிறான். நம்மளால ஏன் ஆண்டவர் சந்திக்க முடியல தெரியுமா? நம்ம ஆண்டவர் எப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கெல்லாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு? எங்கே இருக்கும்? பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. அங்கே ஃபஸ்ட் மேலே எழுதிருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு எழுதிருக்கும். ஸ்கூலில் காலேஜிலலாம் பார்த்துருக்கோம். ஏன்னா அது எப்போயா தேவைன்னா மட்டும்தான் என்னது அதை யூஸ் பண்ணுவோம். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நிலைமை போச்சுன்னா நமக்கு அது ஆண்டவரை விரும்பவில்லை. முதலாவது கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிங்க பார்க்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி. இப்ப கேட்டுங்க, அடைக்கப்பட்டிருக்கு. எது அடைக்கப்பட்டிருக்கு? எரிகோ அடைக்கப்பட்டிருக்க நேரம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இரண்டாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் போகிறீங்க, உங்கள் கண்களில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல காரியம் எதிர்பார்த்து போகிறீங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் அது நீங்கள் எதிர்பார்த்த நன்மை இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இல்லை. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இப்போ 8 ரவுண்டு இருக்குது, 7 ரவுண்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, 8வது ரவுண்டு நீங்கள் நினச்சி போகிறீங்க. என்ன நினச்சி போகிறீங்க? எப்படியாவது வின் பண்ணிடுவேன் அவங்க சொன்னாங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் மெயில் அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மெயிலை எப்படி எடுக்கிறீங்க? ஆசையாக போப்போம். ஏன்னா எப்படியாவது எனக்கு இந்த காரியம் கிடைச்சிரும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அது
கிடைக்கல. அதான் பைபிளில் போட்டிருக்க சில ஏமாற்றங்கள் வருமா. என்ன ஏமாற்றங்கள்? ஆபகுக் தீர்க்கதரிசியில் போட்டிருக்கோம், அத்திமரம் துளிர்விடாமற் நீ நம்பின அத்திமரம் அது உன்னை ஏமாத்திருக்கலாம். அது மாத்திரம் திராட்சை செடியில் பலன் கொடாமற் போனாலும் நீ நம்பின அந்த திராட்சை செடி அது எனக்கு பலன் கொடுக்கும் நம்பியிருப்ப, ஆனால் அது பலன் கொடுக்காமற் போனாலும் அங்க அதிகமாக எழுதியிருப்பார். ஆனால் கடைசியாக போட்டிருக்கோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூருவேன். இரண்டாவது, இப்படிப்பட்ட ஏமாற்றமான நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. சில வேளையில் சில காரியங்கள் நமக்கு கிடைக்காத நேரம்தான் நமக்கு கோபம் வரும், நமக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும். குறிப்பாக உங்கள் பையன், உங்கள் 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 பொண்ணு, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, கணவர், மனைவி, நீங்கள் ஒரு காரியம் சொல்கிறீங்க, ஆனால் அவர்கள் காதுகள் அடைக்கப்பட்டிருக்கு. காதுகள் உடனே என்ன பண்ணுவோம்? உடனே ஒன்று பூகம்பம் வெடிக்கும், டமால் டிமில்னு நடக்கும், அல்லது எரிமலை அமைதலாய் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும், அப்புறம் டமால்னு. திரும்ப சொல்லுகிறேன், அடைக்கப்படுகிற நேரம் ரொம்ப கவனமாக இருக்கு. 15:1 படிங்க, நீதிமொழிகள் 15:1 படிங்க பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை படிங்க பார்க்கலாம். எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு, எல்லா அப்பாமார்களுக்கு, அம்மாமார்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா வாலிப தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி செய்யணுமா படிங்க பார்க்கலாம். மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுங்க. மெதுவான அப்படின்னு என்னது? சில வேளை அடைக்கப்பட்ட கதவுகள் வர்ற நேரம் என்னமா டாம் டீம் டமால் டிமால்னு பண்ணி செய்யலாம் நினைக்காத. இல்லை, ஆண்டு சொல்லுகிறார், நீ மெதுவான பிரதியுத்தரம் உன் உக்கிரத்தை மாற்றும், அதை மாற்றும். இந்த மாதத்தில் கற்று சொல்லுகிறார், நீ கோவப்பட்டு ஏதாவது சாதிச்சியா? இல்லை, நீ அமைதலாய்ப்போ. இயேசுவை அடிக்கிறாங்க, அவர் கோவப்படவே இல்லை, அமைதலாக இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதனுடைய முடிவிலே திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இரண்டாவது ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை. அடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, ஆனால் யோசுவாவுக்கு மட்டும் ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வருகிறது? 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன வருகிறது? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கண்களுக்கு முன்பதாக தடைப்பட்டிருக்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்றுக்கா, கொடுத்தேன் என்றுக்கா, அப்படின்னு அர்த்தம் என்ன? கொடுத்துட்டார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், சில காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்கள் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆனால் நீ பார்க்குறது கொடுத்த காரியத்தை பார்க்கல, ஆனால் எதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற? சில மதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, இதை மதில்களை உடைக்க வேண்டியது உன் கடமை கிடையாது. இதை மதில்களை உடைக்கப்பட வேண்டியது உன் கர்த்தருடைய கடமை. அதான் பைபிளில் போட்டிருக்கு, மதில்களை உடைப்பவர், தடைகளை உடைப்பவர் உனக்கு முன்பதாக. ஆனால் ஒன்று உங்களுக்கு நல்ல நிச்சயமாக தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்துருவே, கர்த்தர் இது காரியத்தை செய்தார், கர்த்தர் இதை நான் கொடுப்பேன்னு ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும்னா கர்த்தர் கண்டிப்பாக அதை நடத்த வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மிக முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. யோசுவா ஏன் முன்னாடி போனார்னா ஒரு வார்த்தை இருக்கு, நான் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதில் இருக்கிற யுத்த வீரர்களையும் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவர் போகிறார். ரொம்ப கவனமாய். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது அது கொஞ்சம் பெரிய காரியங்கள், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஆண்டு சொல்லுகிறாரு, எத்தனையோ யுத்தங்கள் நீ பண்ணியிருக்கிற, ஆனால் இப்போ இந்த யுத்தம் என்ன தெரியுமா? நீ செய்ய வேண்டியது ஒரு 5 காரியம் நீ செய்யணும். நம்பர் 1 என்னது? இந்த யுத்தத்தை செய்யணும்னா இப்போ எல்லாம் இதுதான் முக்கியமானது. எழுதிங்க, 5 காரியங்கள் எழுதிங்க பார்க்கலாம். நம்பர் 1 சுமக்க வேண்டிய காரியம் இருக்குது. எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது சுமக்க வேண்டிய காரியங்கள்.
சுமக்க வேண்டிய காரியங்கள். 6வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 6வது வசனத்தை. அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். இப்ப முதலாவது என்ன பண்ணணுமா? சுமக்க. எழுதிங்க பாருங்க, அந்த வார்த்தை மட்டும் எழுதி. இந்த யுத்தத்தை எப்படி நீங்க செய்யணும்னு சொல்லுகிறேன். முதலாவது சுமக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சுமக்க வேண்டும். 2வது 3வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். 2வது என்ன பண்ணு? சுற்றி வர. சுத்தி வா. முதலாவது சுமந்துக்கணும். 2வது சுற்றி வா. 2வது சுற்றி வா. அடுத்தது 4வது 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். என்ன பண்ணணுமா? பிடித்து கொண்டு போக வேண்டும். எதை? எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். அப்புறம் அடுத்தது அப்படியே படிங்க பார்க்கலாம். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அடுத்தது என்ன பண்ண? ஊத வேண்டும். 3வது சொல்லுகிறார், ஊத வேண்டும். அதான் சொன்னேன் இன்னைக்கு. ஆக்சுவலி இதுதான் இன்னைக்கு பிரசங்கமே. 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஊத வேண்டும். கடைசியாக சொல்லுகிறார் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அடுத்த வசனம் 10வது வசனத்தை படிக்கும்படி கேளுகிறேன். 10 16. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். அடுத்தது என்ன சொல்லுகிறாரு? ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆனா நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு என்ன பண்ணுங்க? ஆர்ப்பரி. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். ஆண்டு சொல்றாரு 6 நாள் நீ எரிகாவை என்ன பண்ணு? 7வது நாள் அப்போ மொத்தம் எத்தனை முறை சுற்றினவங்க? 6 + 7 எவ்வளவு? நான் உன்னை கேட்குறேன், ஏன் 13 முறை சுமக்கணும்? சுற்றணும். சொல்றது புரியுதா புரியலையா? ஏன் 13 முறை சுற்றணும்? ஏன் தெரியுமா? இது என்னதுன்னா, இது கத்தினால் போராடுற யுத்தம் கிடையாது. இது எரியோக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளை போராடணுன்னா இது கத்தினால் பண்ணுகிற யுத்தம் இல்லை. இது எக்காலத்தை ஏந்தி மௌனமாக இருந்து தேவ பிரசனத்தை சுமக்கிறவனாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அசுத்தாவிகள் வெளியே போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார்.